மாஷா அல்லாஹ், தொழுகைக்காக நிக்கும் போது எவ்வளவு ஒழுங்கோட நிக்கிறோம் பாருங்க. ஆனா பள்ளிக்கு வெளியே ஒழுங்கில்லாம எல்லா பக்கமும் சிதறி கிடக்கும் செருப்புகள். சிலர் தங்களோட செருப்பை கண்டுபிடிக்க மற்றவர்களின் செருப்பை உதச்சி தள்ளி விட்டுருவாங்க. தொழுதுட்டு வந்து எத்தனை முறை நாம நம்ம செருப்பை தேடி இருக்கோம். செருப்போட கதை இப்படின்னா பைக்கு காரை பத்தி கேட்கவே வேணாம். யாரோ ஒருத்தர் அவருடைய பைக்கை சரியா நிறுத்தாததால எத்தனை தடவை நம்ம பைக்கை எடுக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தனது பேச்சாலோ அல்லது செயல்களாலோ பிற முஸ்லிம்களுக்கு தீங்கு விளைவிக்காதவர் தான் உண்மையான முஸ்லிம். சாதாரண நாட்கள்ல கூட பிறருக்கு நாம சிரமம் கொடுக்க கூடாது. அப்போ ரமலான் மாசத்துல எல்லாரும் நோன்பு வச்சிருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க. நமது செயல்கள் மற்ற நோம்பாளிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினா அதனால நமக்கு எவ்வளவு பாவங்கள் வந்து சேருதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தக்குவாவோட நடந்து கொள்ளுங்கள். பள்ளிக்கு உள்ளேயும் சரி வெளியேயும் சரி அல்லாஹ் நாம ஒழுங்கோட நடக்கணும் தான் விரும்புறான். நமது வணக்க வழிபாடுகள் நமது நடத்தையை மாற்றட்டும்.